இது பேர் என்னன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹாய், நான் தான் உங்க செல்வி பேசுறேன். இது பேர் என்னன்னு கேட்டிருந்தேன். இது பேர் தான் நாணக்குலா. நாணக்குலா ஐட்டம் தாலியில நம்ம 3வது இடத்துல போடுவாங்க. இதுக்கு பேர் எப்படி வந்துச்சு நாணக்குலான்னு? இது ஆதி காலத்துல எல்லாம் இது ஒரு தாவர வகை. அது நாணக்குலை சொல்லுவாங்க. அந்த நாணக்குலை எப்போதுமே ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கும். எவ்வளவுதான் அந்த இது வளைச்சாலும் உடையவே உடையாது. அது அதே மாதிரி ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்துக்கு போகும்போது அந்த குடும்பத்துல எவ்வளவுதான் சண்டை சச்சரவு செய்து வந்தாலும் அவங்க உடையாம பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த நாணக்குழாய் ஒரு சிம்பிளா போடுறாங்க தாலி ஐட்டத்துல. என்னடா இந்த நாணக்குழைய வச்சுக்கிட்டு தாலி ஐட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம டைமண்ட் அவுரால நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லை கைஸ். நம்ம கிட்ட அடுத்த கான்டென்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டைமண்டை பற்றி ஏதாச்சும் ஒரு புதுசாக ஏதாச்சும் ஐட்டம் நான் காட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, வாங்க நம்ம நாணக்குழைக்கே போவோம். நாணக்குழை நம்ம கிட்ட ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட லைட்ஸ் வெயிட்லேயும் இருக்குது. இந்த மாதிரி லைட்ஸ் வெயிட்ஸில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஹெவியாக கொஞ்சம் கனமாக வேணும்னு நினச்சா கூட நம்ம கிட்ட பார்க்க பார்வையாக நல்ல ஹெவியாக ஒரு நாணக்குழை இருக்கு. இதே மாதிரி குட்டியா வேணும், எனக்கு சின்னதா போதும், எனக்கு என் தாலி ரொம்ப குட்டியா இருக்கு, அதுல நாணக்குழை போட போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியான ஷேப்லயும் நம்ம கிட்ட இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அதிகமா நிறைய கொலெக்ஷன் நம்ம கிட்ட நாணக்குழையோ இல்ல வேற மற்ற ஐட்டம்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ், ஜல மஜேண்டியா கோலாலம்பூர்லயும் கிங் ஸ்ட்ரீட் பினாங்லயும் வாங்க. பாய்.